வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். எம்ஜிஆர் பற்றி திருமா திடீர் விமர்சனம். திராவிட இயக்கத்தில் பார்ப்பானியம் ஊடுருவ காரணமாக இருந்தார். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக வலம் வந்த எம்ஜி ரவிச்சந்திரன் எம்ஜிஆர் தான் சார்ந்த இருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் திமுக இருந்து விலகி 1972 அக்டோபர் 7ஆம் அன்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கினார். 1977இல் நடைபெற்ற தேர்தலில் பெரும் வெற்றியை பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார். 1984இல் கடுமையாக நோய்வாய்ப்பட்டு தமிழக அரசியல் வரலாற்றில் தேர்தல் பிரச்சாரத்திற்கே வராமல் முதலமைச்சர் ஆக ஒரே முதல்வரானார் எம்ஜிஆர். 1987 வரை சுமார் 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக முதலமைச்சர் பதவியை வகித்து பதவியிலிருக்கும் போதே காலமானார். மறைவுக்கு பின் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. எம்ஜிஆர் இம்மண்ணை விட்டு பிரிந்து இருந்தாலும் அவரின் ரசிகர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் மத்தியில் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் தெய்வமாக பலரும் வழிபட்டு வருகிறார்கள். அவருக்கு பிறகு அதிமுக தலைவரான ஜெயலலிதா எம்ஜிஆர் பெயரில் பல திட்டங்களை தமிழகத்திற்கு வழங்கினார். அதேபோல் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின் அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி கட்சியின் முன்னோடிகளாக எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா பெயரில் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்தார். இருப்பினும் மறைந்த அதிமுக தலைவர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா மீது அவ்வப்பொழுது விமர்சனம் வைக்கப்பட்டு வருகிறது. பாஜக தலைவர் அண்ணாமலை அண்ணா எம்ஜிஆர் ஆகியோரை விமர்சித்தார். அதற்கு அதிமுகவினர் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. அது பாஜகவுடன் கூட்டணியை முறித்து கொள்ள முக்கிய காரணமாகவும் கூறப்பட்டது. அதன் பிறகு அதிமுக தலைவர்கள் மீது விமர்சனம் வைக்கப்பட்டு தான் இருக்கிறது. இந்த நிலையில் எம்ஜிஆர் திராவிடம் இயக்கத்தில் பார்ப்பானியம் ஊடுருவ காரணமாக இருந்தார் என்று திருமாவளவன் விமர்சித்துள்ளார். எம்ஜிஆர் கலைஞருக்கும் எதிராக விமர்சனம் செய்தார் என்றும் வெறுப்பு அரசியலை விதைத்தார் அல்லது ஒரு பார்ப்பானியம் பெண் திராவிட இயக்கத்தில் தலைவராக மாற பாதை வகுத்து தந்தார் எம்ஜிஆர் என்று அவர் கூறினார். அம்பத்தூரில் நடந்த கலைஞரின் நினைவு நாள் கூட்டத்தில் பங்கேற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசுகையில், இன்றைக்கும் தமிழ் தேசியம் பேசுபவர்கள் கலைஞர் கருணாநிதியை மட்டும் விமர்சித்து பேசுகிறார்கள். ஆனால் எம்ஜிஆரை விமர்சிப்பதில்லை. கலைஞரின் ஆசான் அண்ணாவை கூட விமர்சிப்பதில்லை. கலைஞர் எதிர்ப்பு அரசியல் மட்டும் 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் உள்ளது. தமிழ்நாடு முழுவதும் இருந்த கலைஞர் எதிர்ப்பு என்ற தொற்றுநோய் தமக்கும் வந்திருந்தது. ஆனால் கலைஞரின் அருமை ஆற்றலையும் யாரும் தற்பொழுது பேசவில்லை. எம்ஜிஆர் கலைஞருக்கு எதிராக விமர்சனம் செய்தார், வெறுப்பு அரசியலை விதைத்தார் அல்லது ஒரு பார்ப்பானியம் பெண் திராவிட இயக்கத்தின் தலைவராக மாற பாதை வகுத்து தந்தார் எம்ஜிஆர். அந்த வகையில் திராவிட இயக்கத்தை பார்ப்பானியத்தை ஊடுருவ செய்தவர் எம்ஜிஆர் என்ற விமர்சனம் உண்டு என்று திருமாவளவன் கூறியுள்ளார். இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.